25 ஆண்டுகளுக்கு முன் கடனுக்காக தந்தை சிறுநீரகத்தை விற்ற நிலையில் தானும் தற்போது சிறுநீரகத்தை விற்றதாக சங்ககிரியைச் சேர்ந்தவர் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கிட்னி திருட்டு விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள சூழலில் சிறுநீரகத்தை பறிகொடுத்தவர்களின் பின்புலம் சமூகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழை எளியவர்களின் வறுமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அப்பாவி மக்களிடம் சிறுநீரகம் பறிக்கப்பட்டது அம்பலமானது. கந்துவட்டி கொடுமையால் சிறுநீரகத்தை விற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் அளிக்கும் பேட்டிகள் விவாத பொருளாக மாறியுள்ளன. இந்த சூழலில் 4 லட்சம் ரூபாய் கடனுக்காக 7 மாதங்களுக்கு முன் சிறுநீரகத்தை விற்றதாக சங்ககிரியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நான் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் நல்லா கொஞ்சம் சேர்ந்து கண்டுவட்டியெல்லாம் வாங்கினால அது கட்ட முடியும். லோன் எடுத்து கட்டணும். 50,000 60,000 நம்ம ஒவ்வொரு லோன் ஒரு 8 லோன் கட்ட ஆகி போச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அத்தை பிள்ளைகிட்ட போய் அக்காக்கா இதா மாதிரின்ட்டு அக்காக்கா எனக்கு காசு கொஞ்சம் வேணும்க்கா, அந்த மாதிரி நானும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தன்னை போலவே ஏராளமானோர் சிறுநீரகத்தை விற்பனை செய்திருப்பதாகவும் அவர் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர்னா ஒரு 100 பேர் இருக்கும். அவ்வளோ பேர் எல்லாம் இப்போ ஒரு 20-25 பேர்த்துக்குள்ள 25 பேருக்கு 4 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. 4 லட்ச ரூபா. எவ்வளவு கூட்டுன்னு சொல்லி பார்த்து 5 லட்ச ரூபா தராங்க. அப்ப 4 ரூபாய் ஏங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி 4 லட்ச ரூபா ஆஸ்பத்திரியில வந்து புரோக்கரெல்லாம் வந்தீங்க யாரால் மூலியமா பாக்குறது மாதிரி லட்சம் முன்னாங்க ஆமாங்க அப்படின்னு இந்த மாதிரி பணம் கொடுத்துக்கிறாங்க. தந்தையை பின்பற்றி தானும் சிறுநீரகம் வழங்கியதாக அவர் கூறியது சோகத்தின் உச்சம். எங்க குடும்பம் அப்பா வந்து 25 வருஷத்துக்கு முன்னே பண்ணிருப்பாரு மாதிரி அப்பா. நான் வந்து எங்க பையன் நாட்டு இருக்கும் போதே அப்ப வந்து தறிப்பட்டல வந்து இத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு. சரி அப்பாவே எடுத்திருக்கிறாருல நம்மளுக்கு என்ன, நாமளும் நம்ம கடனுக்காக தானே எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. இந்த சூழலில் சிறுநீரகம் விற்பனை புகார் தொடர்பாக தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினித் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருச்சி சிதார் மருத்துவமனை ஆகியவற்றில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது.